10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Coulomb's inverse square law of magnetism. இப்போ கூலம்ஸ்லாம் நம்ம ஃபஸ்ட் லெசனில் பார்த்துருப்போம். அது வந்து என்னது, ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு. இங்கே நம்ம கன்சிடர் பண்ணுறது என்னென்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கூலம்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஆஃப் மேக்னெட்டிசம். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கில் கேட்கலாம். இப்போ வந்து ஒரு 2 பார் மேக்னெட்டை கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ 2 பார் மேக்னெட்டு, மேக்னெட் ஏ அண்ட் இது வந்து மேக்னெட் பி. இப்போ இந்த எண்டு வந்து நார்த்து போல், இந்த எண்டு வந்து பார்த்தீங்கன்னா சவுத்து போல். அதே மாதிரி அனதர் மேக்னெட்டோட நார்த்து போல், சவுத்து போல். இப்போ இந்த 2 மேக்னெட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா ஆர் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு மேக்னெட் சவுத்து போலில் இருக்க அங்கே வந்து போல் ஸ்ட்ரென்த் வந்து QMA. அதே மாதிரி நார்த்து போலில் இருக்க போல் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தோன்னா QMB. இப்போ இதோட வந்து பார்த்தோன்னா கூலம்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஆஃப் மேக்னெட்டிசம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா த ஃபோர்ஸ் இங்கே வந்து பார்த்தோன்னா 2 ஃபோர்ஸுமே இருக்கலாம். ஒன்று அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் இருக்கலாம், இல்லாட்டி ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் இருக்கலாம். இப்போ இந்த எண்டு பார்த்திங்க அப்படின்னா சவுத்து, இந்த எண்டு வந்து நார்த்து. அப்போ இங்கே என்ன ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். சப்போஸ் இந்த எண்டு சவுத்தாக இருந்தது அப்படின்னா அதை வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா சவுத்து நார்த்தாக இருந்தது அப்படின்னா அங்கே என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா நார்த்து சவுத்தாக இருந்தது அப்படின்னா அங்கே என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். அப்போ இந்த எண்டோட சவுத்து போலோட இந்த எண்டில் இருக்க போல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படின்னா QMA. நெக்ஸ்ட்டு நார்த்து போலில் இருக்க இந்த எண்டில் இருக்க போல் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தோன்னா QMB. இப்போ இதோட வந்து ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்சன் பிட்வீன் 2 மேக்னெட்டிக் போல்ஸ். என்னது த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அப்போ வந்து என்னது அட்ராக்ஷன் என்ன சொன்னோம், இது வந்து சவுத்து, இது வந்து நார்த்து. அப்போ சவுத்து நார்த்தாக இருந்தால் என்ன ஃபோர்ஸ் இருக்குன்னு சொன்னோம், அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். அதே வந்து பார்த்தோன்னா சவுத்து நார்த்தாக இருந்தால் அங்கே என்ன ஃபோர்ஸ் இருக்குது, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்குன்னு சொன்னோம். அப்போ அங்கே 2 ஃபோர்ஸுமே க்ரியேட் ஆகலாம். அப்போ வந்து பார்த்தோன்னா ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்சன் பிட்வீன் 2 magnetic poles is directly proportional to product of the pole strength and inversely proportional to square of the distance between them. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் ஆஃப் இப்போ வந்து 2 மேக்னெட்டிக் போல்ஸ்க்கு இன்பிட்வீனில் இருக்க ஃபோர்ஸு எதுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னா அதோட போல் ஸ்ட்ரென்த்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு மேக்னெட்டோட போல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா QMA. அதே மாதிரி செகண்ட் மேக்னெட்டோட போல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படின்னா QMB. இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா அது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னா ஃபோர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அதே மாதிரி அதோட ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ்க்கு அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்னென்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதிடலாம். எஃப்ங்கிறது வந்து அது ஃபோர்ஸு, ஒன்று அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கலாம், ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு QMA அண்ட் QMBங்கிறது வந்து என்னது போல் ஸ்ட்ரென்த்து. Next R is the distance. R cap is the unit vector. அப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா the force of attraction or repulsion between 2 magnetic poles is directly proportional to product of the pole strength and inversely proportional to square of the distance between them. ஓகே, இப்போ இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணுறோம். அந்த கான்ஸ்டன்ட் ப்ரொபோஷனாலிட்டி தான் நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா K. அப்போ Kவோட வேல்யூ K is equal to μ0 divided by 4π. இப்போ μ0 divided by 4π இதோட வேல்யூ அப்ராக்சிமேட்டாக எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 10⁻⁻7 ஹென்ரி பர் மீட்டர். 10⁻⁻7 ஹென்ரி பர் மீட்டர். இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா μ0ங்கிறது என்னதுன்னா அப்சல்யூட் பெர்மியபிலிட்டி ஆஃப் த ஃப்ரீ ஃபேஸ். அதை வந்து என்னது ஏர் ஆர் வேக்கம். அப்போ μ0ங்கிறது என்னது அப்சல்யூட் பெர்மியபிலிட்டி ஆஃப் த ஃப்ரீ ஃபேஸ்.
அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஆஃப் மேக்னட்டிசமில் கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்சன் பிட்வீன் டூ மேக்னெட்டிக் போல்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் த போல் ஸ்ட்ரென்த் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் ஓகே இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். அடுத்த நெக்ஸ்ட் டாபிக் மேக்னெட்டிக் ஃபீல்ட் at a point along the axial line. Magnetic field at a point along the axial line. இப்போ வந்து ஒரு பார் மேக்னெட்டை கன்சிடர் பண்ணுங்க. Let us consider the bar magnet. The length of the bar magnet is 2L. இப்போ length of the bar மேக்னெட்டோட டோட்டல் லென்த்தை வந்து நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா 2L லென்த் இருக்க ஒரு பார் மேக்னெட்டை கன்சிடர் பண்ணுங்க. அதோட மிட் பாயிண்ட் ஆஃப் த பார் மேக்னெட்டை வந்து நான் என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன் O. அப்போ ஓலேருந்து எல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம் சிங்கிற பாயிண்ட்டு. அப்போ அந்த சிங்கிற பாயிண்டில் என்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அலாங் த ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன். அந்த சிங்கிற பாயிண்டில் எவ்வளோ வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுறோம். இது ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு லெசன்லேயே பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு லெசனில் வந்து என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் ஏ பாயிண்ட் அலாங் த ஆக்சியல் லைன் சொல்லியிருப்போம். இங்கே நம்ம என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டை கன்சிடர் பண்ணுறோம். அங்கே சொன்ன கான்செப்டும் இங்கே சொன்ன கான்செப்டும் ரெண்டுமே சேம் கான்செப்ட் தான். அப்படியே சேம் டிட்டோ தான். அப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஒரு பார் மேக்னெட்டை கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ பார் மேக்னெட்டோட ஒன் எண்டு வந்து என்னது சவுத்து போல், அனதர் எண்டு வந்து பார்த்தோன்னா நார்த்து போல். இதோட டோட்டல் லென்த்து என்னது இந்த பார் மேக்னெட்டோட டோட்டல் லென்த்து நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் 2L. இப்போ இதோட மிட் பாயிண்ட் நான் என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன் O. இப்போ ஓலேருந்து எஸ் வரைக்கும் இருக்க இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் எல். நெக்ஸ்ட்டு O to N அது இருக்க இன்பிட்வீன் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன் எல். அப்போ டோட்டல் லென்த் ஆஃப் த பார் மேக்னெட்டை வந்து நான் என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2L. நெக்ஸ்ட்டு இப்போ மிட் பாயிண்ட்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன். மிட் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன். அந்த பாயிண்ட்டை நான் என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன் சி. அந்த பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட போல் ஸ்ட்ரென்த்தை நான் என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன் QMC. இப்போ இதோட வந்து போல் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தோன்னா QMN. இதோட போல் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தோன்னா எல்லாத்தோட போல் ஸ்ட்ரென்த்துமே எப்படி இருக்குது சேம் போல் ஸ்ட்ரென்த்து தான். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்லேருந்து இங்கே என்கிற பாயிண்ட்லேருந்து இங்கே சிங்கிற பாயிண்ட்னால எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ். அப்போ இந்த என்கிற போல்னால் என்னது நார்த்து போல்னால் சிங்கிற பாயிண்டில் எவ்வளோ வந்து ஃபோல் ஸ்ட்ரென்த். அப்போ அதில் இருக்க ஃபோர்ஸ் அப்போ நார்த்து போல்னால இங்கே சிங்கிற பாயிண்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஃபோர்ஸை நான் என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா FN வெக்டர். அப்போ வந்து பார்த்தோன்னா FN அப்படிங்கிறது FN வெக்டருங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்து போல்னால எவ்வளோ ஃபோர்ஸ். அப்போ நார்த்து போல்னால இருக்க ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அவுட்டோர் டைரக்ஷன். நார்த்து போல்னால இருக்க ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குது அவுட்டோர் டைரக்ஷன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சவுத்து போல்னால இருக்க ஃபோர்ஸ் எங்கே அட் பாயிண்ட் சியில் சவுத்து போல்னால இருக்க ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இன்வர்ட் டைரக்ஷன். அப்போ வந்து பார்த்தோன்னா இந்த மிட் பாயிண்டில் நான் கன்சிடர் பண்ணுறேன் ஃபோர்ஸு. அப்போ மிட் பாயிண்டில் நான் கன்சிடர் பண்ணும்போது நார்த்து போல்னால சிங்கிற பாயிண்டில் இருக்க ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா FN ஃபோர்ஸு. அப்போ F1ங்கிற ஃபோர்ஸு எப்படி இருக்குது அப்படின்னா அவுட்டோர் டைரக்ஷன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சவுத்து போல்னால அட் பாயிண்ட் சியில் இருக்க ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வர்ட் டைரக்ஷன். இப்போ லென்த்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நார்த்து போல்லேருந்து அட் பாயிண்ட் சி வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ். இப்போ நமக்கு வந்து என்னது மிட் பாயிண்ட்லேருந்து சி வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தான் நமக்கு என்னென்னு தெரியும் ஆர்னு தெரியுமா. அப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா நார்த்து போல்லேருந்து சிங்கிற பாயிண்ட் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் தான் கால்குலேட் பண்ணணும். அப்போ டோட்டல் ஆரில் என்ன இருக்குது லென்த் எல்லுமே என்ன இருக்குது இன்க்ளூட் ஆகிருக்கு. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸில் இந்த எல்லை வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நான் நார்த் N to C இருக்க டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிடலாம். அப்போ வந்து பார்த்தோன்னா N to C வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா R minus L. அதே மாதிரி வந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு S to C சவுத்து போல்லேருந்து அட் பாயிண்ட் சி வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும். இப்போ சவுத் போல் டு சி அட் பாயிண்ட் சி வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஆர் ப்ளஸ் எல். ஏன்னா நமக்கு வந்து மிட் பாயிண்ட்டு ஓலேருந்து சி வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும் ஆறு. இப்போ எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது, ஒரு லென்த்து எல் ஆடாக இருக்குது. அதனால் நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆர் ப்ளஸ் எல். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா நார்த்து போல்னால் அட் பாயிண்ட் சியில் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போ நார்த்து போல்னால் அட் பாயிண்ட் சியில் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்என் வெக்டார் சீக்வல் டு ஜென்ரலாக ஃபோர்ஸுக்கு ஃபார்முலான்னு சொன்னோம் நியூ நாட் டிவைட் பை 4π இன்ட்டு நார்த்து போலில் இருக்க போல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா QM. நெக்ஸ்ட்டு அதோட டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நார்த்து போல் டு அட் பாயிண்ட் சி வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸு எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆர் மைனஸ் எல். இப்போ நார்த்து போல்னால அட் பாயிண்ட் சியில் எவ்வளோ ஃபோர்ஸ், இப்போ அதுதான் வந்து எஃப்என் வெக்டர்ஸ் ஈக்குவல் டு நியூ நாட் டிவைட் பை 4π இன்ட்டு QM டிவைட் பை அதோட டிஸ்டன்ஸு ஆர் மைனஸ் எல். அப்போ ஆர் மைனஸ் எல் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஐ கேப். ஏன்னா நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆக்சியல் லைனில் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம என்னது ஐ கேப். இப்போ இதில் வந்து QMங்கிறது என்னது போல் ஸ்ட்ரென்த். நெக்ஸ்ட்டு இப்போ சவுத் போல்னால அட் பாயிண்ட் சியில் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எஸ் வெக்டார்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் நியூ நாட் டிவைட் பை 4π QM டிவைட் பை ஆர் மைனஸ் ஆர் ப்ளஸ் எல் த ஹோல் ஸ்கொயர்டு இன்ட்டு ஐ கேப். அப்போ அது என்னது, இது நெகட்டிவ் ஆக்சிஸ், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அதனால் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்கே மைனஸ் சைன் எடுத்துருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து போலில் இருக்க ஃபோர்ஸு நியூ நாட் டிவைட் பை 4π QM டிவைட் பை ஆர் மைனஸ் எல் த ஹோல் ஸ்கொயர்டு இன்ட்டு ஐ கேப். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சவுத்து போல்னால இருக்க ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எஸ் வெக்டார்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் நியூ நாட் டிவைட் பை 4π QM டிவைட் பை ஆர் ப்ளஸ் எல் த ஹோல் ஸ்கொயர்டு இன்ட்டு ஐ கேப். இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அதனால் இந்த நெகட்டிவ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ இதில் வந்து என்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா நெட் ஃபோர்ஸ். அப்போ நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃப் வெக்டார்ஸ் ஈக்குவல் டு எஃப்என் வெக்டார் ப்ளஸ் எஃப்எஸ் வெக்டார். இப்போ ஃபோர்ஸும் ஃபீல்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தோன்னா எஃப்க்கு பதிலாக நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம் பி, எஃப்என்க்கு பதிலாக நம்ம பிஎன்னோட வேல்யூ எஃப்என்னோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் தான். அப்போ ஃபீல்டு பி வெக்டார்ஸ் ஈக்குவல் டு இந்த டயக்ராம்லேயே நம்ம சொல்லியிருப்போம் பி வெக்டார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து போலோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பிஎன் வெக்டார், அதே சவுத்து போலோட ஃபீல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ் வெக்டார். அப்போ எஃப்பும் பியும் ஈக்குவல் அப்படிங்கும்போது எஃப்எனுக்கு பதிலாக நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா பிஎன். அப்போ வந்து பார்த்தோன்னா பிஎன்னோட வேல்யூ எஃப்எனோட வேல்யூ ஈக்குவல் தான். அப்போ எஃப்எனோட வேல்யூ அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ எஃப்எனோட வேல்யூ என்ன அப்படின்னா நியூ நாட் டிவைட் பை 4π QM டிவைட் பை ஆர் மைனஸ் எல் த ஹோல் ஸ்கொயர்டு இன்ட்டு ஐ கேப். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் எஃப்எஸோட வேல்யூ தான் என்னது மைனஸ் நியூ நாட் டிவைட் பை 4π QM டிவைட் பை ஆர் ப்ளஸ் எல் த ஹோல் ஸ்கொயர்டு இன்ட்டு ஐ கேப். இப்போ இதில் வந்து எதெல்லாம் காமன் டேர்மாக இருக்குன்னு பாருங்கள். காமனாக எது காமனாக இருக்குது அப்படின்னா நியூ நாட் டிவைட் பை 4π இன்ட்டு QM ஐ கேப்பும் காமனாக இருக்குது. அப்போ வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் நியூ நாட் QM டிவைட் பை 4π காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இங்கே என்ன டேர்ம் இருக்கும் அப்படின்னா 1 டிவைட் பை ஆர் மைனஸ் எல் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்கே என்ன டேர்ம் இருக்கும் அப்படின்னா 1 டிவைட் பை ஆர் ப்ளஸ் எல் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஐ கேப். இப்போ இதுக்கு காமனாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக பி வெக்டார்ஸ் ஈக்குவல் டு நியூ நாட்டு இன்ட்டு 2R டிவைட் பை 4π இன்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட் லெசன்லேயே நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருப்போம். அதே மெத்தடில் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4R QM இன்ட்டு எல்னு வரும். அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4 2 × 2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டினாமினேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஐ கேப். அதை நம்ம ஃபஸ்ட் லெசனில் எப்படி யூஸ் பண்ணோமோ அதே சேம் மெத்தடில் தான் நம்ம இதை டெரைவ் பண்ணுறோம். அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். பிஎம் அப்படிங்கிறது என்னது மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். மாடுலஸ் ஆஃப் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டு அது எதுக்கு ஈக்குவல்னா அப்படின்னா போல் ஸ்ட்ரென்த்துன்ட்டு அதோட டோட்டல் லென்த்து. அப்போ போல் ஸ்ட்ரென்த்தை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா QMனு கன்சிடர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அதோட டோட்டல் லென்த்து வந்து என்னது 2L. அப்போ QM × 2Lக்கு பதிலாக நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா பிஎம்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா. அப்போ பிஎம்னு எங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த அபோவ் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா பி ஆக்சியல் ஈக்குவல் டு நியூ நாட் டிவைட் பை 4π இன்ட்டு 2R அப்படியே அந்த 2R அப்படியே வச்சுங்க.
இந்த QM இன்ட்டு 2Lக்கு பதிலாக நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அப்படின்னா PMனு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிவைடட் பை அதே வேல்யூ R² மைனஸ் L² த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு I கேப். இப்போ இதில் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் ஆறுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாம் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா வெரி 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 கிரேட்டர். ஆரோட வேல்யூ வந்து எப்படி இருக்குது எல்லாம் கம்பேர் பண்ணும்போது வெரி 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 கிரேட்டர். ஸோ இந்த டேர்மில் வந்து பார்த்தோன்னா L² மட்டும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மைனஸ் L² மட்டும் நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டோட்டல் வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி R⁴ ஈக்குவலாக இருக்கும். அப்போ R² மைனஸ் L² த ஹோல் ஸ்கொயர். இதில் வந்து எல்லோட வேல்யூ வந்து வெரி 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 ஸ்மால் வேல்யூ. அதனால் இந்த வேல்யூ நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா இங்கே R² இருக்குது, ஆல்ரெடி இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது. அப்போ வந்து பார்த்தோன்னா இதோட அப்ராக்சிமேட் வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா R⁴ ஈக்குவலாக இருக்கும். அப்போ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா மேலே ஒரு R இருக்கும், கீழே ஒரு R⁴ இருக்கும். ஆரும் R⁴ ஒரு ஆரும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா R³. அப்போ B ஆக்சியல் வெக்டர்ஸ் ஈக்குவல் டு μ0 டிவைட் பை 4π இன்ட்டு 2PM டிவைட் பை R³ இன்ட்டு I கேப். இப்போ இது வந்து பார்த்தேன் அப்படின்னா இது வந்து என்னது வெக்டாரு. அப்போ இது வந்து பார்த்தோன்னா மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டும் என்னென்னா ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அப்போ ஃபைனல் ஈக்குவேஷன் என்னன்னா B ஆக்சியல் வெக்டார்ஸ் ஈக்குவல் டு μ0 டிவைட் பை 4π இன்ட்டு 2PM வெக்டார் டிவைட் பை R³. இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா PM வெக்டருங்கிறத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா PM இன்ட்டு I கேப். PM இன்ட்டு I கேப்பை தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PM வெக்டர். PM வெக்டர் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். அடுத்த நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் ஏ பாயிண்ட் அலாங் த ஈக்குவட்டோரியல் லைன். மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் ஏ பாயிண்ட் அலாங் த ஈக்குவட்டோரியல் லைன். இப்போ ஒரு பார் மேக்னெட்டை கன்சிடர் பண்ணுங்கள். லெட் அஸ் கன்சிடர் எ பார் மேக்னெட். இப்போ திஸ் எண்ட் இஸ் சவுத், திஸ் எண்ட் இஸ் நார்த். த மிட் பாயிண்ட் ஆஃப் த பார் மேக்னெட் இஸ் O. இப்போ இந்த பார் மேக்னெட்டோட டோட்டல் லென்த்தை நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம் 2L. அப்போ மிட் பாயிண்ட்லேருந்து நார்த் N வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் கன்சிடர் பண்ணிக்கிறோன்னா L. நெக்ஸ்ட்டு மிட் பாயிண்ட்லேருந்து S வரைக்கும் இருக்க லென்த்தை வந்து பார்த்தோன்னா L. இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட் பாயிண்ட்லேருந்து R டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன், அதான் வந்து ஈக்குவட்டோரியல் லைன். அப்போ R டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணேன். இந்த பாயிண்டில் நார்த் போல்னால இந்த பாயிண்டில் எவ்வளோ ஃபோர்ஸ், நெக்ஸ்ட்டு சவுத் போல்னால இந்த பாயிண்டில் எவ்வளோ ஃபோர்ஸ். அப்போ நமக்கு இதோட போல் ஸ்ட்ரென்த் ஈக்குவல் போல் ஸ்ட்ரென்த். இப்போ இதோட போல் ஸ்ட்ரென்த் என்னென்னா QM. அதே தான் நார்த்தில் எவ்வளோ போல் ஸ்ட்ரென்த் இருக்கோ அதே போல் ஸ்ட்ரென்த் தான் வந்து பார்த்தோன்னா எங்கேயும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத்துலேயும் இருக்கும். அப்போ ரெண்டோட போல் ஸ்ட்ரென்த்தும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தோன்னா நார்த்து போல்னால இருக்க ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் சியில் வந்து எப்படி இருக்குது அவுட்டோர் டைரக்ஷனாக இருக்குது. அதே மாதிரி சவுத்து போல்னால இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வர்டாக இருக்குது. அப்போ நார்த்து போல்னால இந்த பாயிண்டில் இருக்க ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸாக இருக்கும் அப்படின்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸு. இந்த சவுத்துனால இங்கே இருக்க ஃபோர்ஸ் வந்து என்ன ஃபோர்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இப்போ இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ரிசல்டன் ட்ரா பண்ணுறோம். அப்போ ரிசல்டன்ட் ட்ரா பண்ணோம் அப்படின்னா ரிசல்டண்டோட டைரக்ஷன், இப்போ இதோட ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில், நார்த்து போலோட ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்குது, சவுத்து வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது, இதை வந்து அப்வோர்டில் இருக்குது, இது டவுன்வோர்டில் இருக்குது. அப்போ ரிசல்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா 2 காம்போனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஒன்று வந்து ஹரிஜாண்டல் காம்போனண்ட்டு, அனதர் ஒன்று வந்து பார்த்தோன்னா வெர்டிக்கல் காம்போனண்ட்டு. இப்போ ஹரிஜாண்டல் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா என்ன எடுப்போம் காஸ் தீட்டா. அதே மாதிரி வெர்டிக்கல் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா சைன் தீட்டா. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து போல்னால ஹரிஜாண்டலில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், வெர்டிக்கல்லையும் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ ஹரிஜாண்டலில் நார்த்து போல்னால ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை வந்து நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Fn காஸ் தீட்டா, Fn காஸ் தீட்டா மைனஸ் ஐ கேப். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா Fn காஸ் தீட்டா ஐ கேப். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கலில் வந்து பார்த்தோன்னா Fn சைன் தீட்டா ஜே. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத்து போல்னாலையும் நமக்கு 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஒன்று ஹரிஜாண்டல் காம்போனண்ட்னால ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸு, நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் காம்போனண்ட்னால ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ். இப்போ ஹரிஜாண்டல் காம்போனண்ட்டில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸு Fn காஸ் தீட்டா Fs காஸ் தீட்டா
இப்போ இதை வந்து நம்ம 2 காம்போனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம்னு சொன்னோம். ஒன்று வந்து ஹரிஜாண்டல் காம்போனண்ட்டு, வெர்டிக்கல் காம்போனண்ட்டு. இப்போ நார்த்து போலில் வந்து பார்த்தோன்னா 2 காம்போனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் காம்போனண்ட்டு, இது வந்து ஹரிஜாண்டல் காம்போனண்ட்டு. அப்போ ஹரிஜாண்டல்னால் நம்ம காஸ் தீட்டான்னு கன்சிடர் பண்ணியிருப்போம், வெர்டிக்கல்னால் சைன் தீட்டான்னு கன்சிடர் பண்ணியிருப்போம். அப்போ நார்த்து போலில் 2 காம்போனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஹரிஜாண்டலுக்கு வந்து பார்த்தோன்னா என்னென்னா எஃப்என் காஸ் தீட்டா மைனஸ் ஐ கேப்பு. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வெர்டிக்கல் அப்படின்னா எஃப்என் சைன் தீட்டா ஜே கேப். அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத்து போல் நம்ம கன்சிடர் பண்ணனால 2 காம்போனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஒன்று வந்து ஹரிஜாண்டல், இன்னொன்று வெர்டிக்கல். அப்போ ஹரிஜாண்டல் நம்ம கன்சிடர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து என்னதுன்னா எஃப்எஸ் காஸ் தீட்டா மைனஸ் ஐ கேப்பு. அதே மாதிரி இங்கே கன்சிடர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா வெர்டிக்கலில் கன்சிடர் பண்ணும்போது எஃப்எஸ் சைன் தீட்டா மைனஸ் ஜே கேப். சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு இப்போ நார்த்து போல்னால் அட் பாயிண்ட் சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ஃபோர்ஸ்ன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். இது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அப்போ நார்த்து போல்னால் நமக்கு க்ரியேட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து என்னென்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஏன்னா நார்த்து போல்னால் இந்த பாயிண்டில் இருக்க ஃபோர்ஸை வந்து என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸு. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா சவுத் போல்னால் அட் பாயிண்ட் சியில் இருக்க ஃபோர்ஸ் வந்து என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் நார்த்து போல்னால் அட் பாயிண்ட் சியில் இருக்க ஃபோர்ஸ் என்னது, நார்த்து போல்னால அட் பாயிண்ட் சியில் இருக்க ஃபோர்ஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணோம், ரிசல்டன்ட் ஃபோர்ஸு. அப்போ வந்து அங்கே வந்து 2 காம்போனண்ட்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஒன்று ஹரிஜாண்டல் காம்போனண்ட்டு, இன்னொன்று வெர்டிக்கல் காம்போனன்ட் சொன்னோமா. அப்போ ஹரிஜாண்டல் காம்போனண்ட்டில் இருக்க ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா மைனஸ் எஃப்என் காஸ் தீட்டா ஐ கேப். சரியா, இது வந்து என்னது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸு. அதனால் நம்ம இங்கே என்ன சைன் இண்டிகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு எஃப்என் சைன் தீட்டா ஜே கேப். இது வந்து என்னது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸு. அப்போ பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னால நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்என் சைன் தீட்டா ஜே கேப். சரியா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எனோட வேல்யூ நம்ம தெரியும் ஆல்ரெடி. எஃப்என்ஸ் ஈக்குவல் டு என்னென்னு சொன்னோம், நியூ நாட் டிவைட் பை 4π இன்ட்டு QM டிவைட் பை ஆர் டாஷ் ஸ்கொயர். இப்போ எஃப்எஸ் வெக்டர் இப்போ சவுத்து போல்னால அட் பாயிண்ட் சியில் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் நம்ம 2 காம்போனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஒன்று ஹரிஜாண்டல் காம்போனண்ட்டு. அப்போ ஹரிஜாண்டல் காம்போனண்ட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து என்னது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா மைனஸ் எஃப்எஸ் காஸ் தீட்டா ஐ கேப். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெர்டிக்கல் காம்போனண்ட்டில் வந்து பார்த்தோன்னா நெகட்டிவ் ஜே ஆக்சிஸ், அதனால் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அப்போ நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா மைனஸ் எஃப்எஸ் சைன் தீட்டா இன்ட்டு ஜே கேப். இப்போ இதோட ஃபோர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்ஸ் என்ன, எஃப்எஸ் ஈக்குவல் டு நியூ நாட் டிவைட் பை 4π இன்ட்டு QM டிவைட் பை ஆர் டாஷ் ஸ்கொயர். இப்போ டோட்டல் ஃபோர்ஸ். அப்போ டோட்டல் ஃபோர்ஸுங்கிறது தான் அது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அப்போ அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸு தான் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணியிருப்போம் அப்படின்னா எஃப் வெக்டார்ஸ் ஈக்குவல் டு எஃப்என் வெக்டார் ப்ளஸ் எஃப்எஸ் வெக்டார். இப்போ இதில் ரெண்டுமே என்னது, இப்போ வந்து வெர்டிக்கல் காம்போனண்ட்டில் இருக்கிறது நமக்கு என்னென்னு சொல்லிட்டோம், கேன்சல் ஆயிரும்னு சொல்லிட்டோம். ஏன்னா ரெண்டோட வேல்யூவும் எஃப்எஸோட வேல்யூவும் எஃப்என்னோட வேல்யூவும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா இது வந்து பார்த்தோன்னா ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன். ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா கேன்சல் டு ஈச் அதர். அப்போ இதுவும் எஃப்என் சைன் தீட்டா ஜே கேப்பும் எஃப்எஸ் சைன் தீட்டா ஜே கேப்பும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு எது மட்டும்தான் ரிசல்டன் நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னா சேம் டைரக்ஷன். அப்போ வந்து பார்த்தோன்னா எஃப்என் காஸ் தீட்டாவும் எஃப்எஸ் காஸ் தீட்டா இன்ட்டு ஐ கேப் இது ரெண்டுமே என்னது சேம் டைரக்ஷன். இது ரெண்டும் எப்படி இருக்குது அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன். ஆப்போசிட் டைரக்ஷன் கேன்சல் ஈச் அதர். ஏன்னா எஃப்எனோட மேக்னிடியூட் வேல்யூவும் எஃப்எஸோட மேக்னிடியூட் வேல்யூவும் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டுமே சேம். அப்போ சேம்னா ரெண்டுமே சேம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்என்னும் எஃப்எஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும்போது வந்து மேக்னிடியூடு வேல்யூ சேம் அப்படிங்கும்போது இதோட ரெண்டோட வேல்யூவும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். பட் ஆப்போசிட் டைரக்ஷனால் இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ ஒன்லி வந்து எங்கே மட்டும்தான் சேம் டைரக்ஷனில் இருக்கிறதுக்கு மட்டும் தான் நம்ம ரிசல்டன் கால்குலேட் பண்ணுவோம். அப்போ ரிசல்டன் கால்குலேட் பண்ணும்போது இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபோர்ஸும் ஃபீல்டு எப்படின்னு சொல்லிட்டோம், ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டோம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எதுக்கு மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரிசல்டன் எங்கே நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு மட்டும் ரிசல்டன் எடுக்கிறோம். எதுக்கு, ஹரிஜாண்டலுக்கு மட்டும். ஏன்னா வெர்டிக்கல் ரெண்டும் சேம் வேல்யூனால கேன்சல் ஆயிரும். அப்போ ரிசல்டன் நம்ம கால்குலேட் பண்ணோன்னா ரிசல்டன் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஈக்குவல் டு எஃப்என் ரெண்டுலேயுமே என்ன இருக்குது, ரெண்டுமே மைனஸா. அப்போ ரெண்டுமே மைனஸுங்கும் போது மைனஸை காமனாக எடுத்துருங்க. காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா எஃப்என் ப்ளஸ் எஃப்எஸ் காஸ் தீட்டா இன்ட்டு ஐ கேப். இப்போ எஃப்என் ஈக்குவல் டு எஃப்எஸ்ஸா.
அப்போ ரெண்டோட வேல்யூவுமே எப்படி இருக்குது, மேக்னிடியூடு வேல்யூ சேம் மேக்னிடியூடு வேல்யூவா. அப்போ வந்து என்னது, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸ் இருக்குமா. அப்போ 2 டைம்ஸ் அப்படிங்கும்போது பி வெக்டார்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 நியூ நாட் டிவைட் பை 4 பை இன்ட்டு QM டிவைட் பை R டாஷ் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் தீட்டா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் R டாஷ் ஸ்கொயரோட வேல்யூ, இப்போ ஆர் டாஷ் ஸ்கொயரோட வேல்யூ தான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். என்னென்னா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் த ஹோல் பவர் 1/2. இதுதான் வந்து ஆர் டாஷ் ஸ்கொயரோட வேல்யூ. ஆல்ரெடி அங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கா, அப்போ அந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா மைனஸ் 2 நியூ நாட் டிவைட் பை 4 பை இன்ட்டு QM டிவைட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் தீட்டா இன்ட்டு ஐ கேப், காஸ் தீட்டா இன்ட்டு ஐ கேப். இப்போ நம்ம எதை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, எந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் NOCயை கன்சிடர் பண்ணுங்கள். ட்ரையாங்கிள் NOCயை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா காஸ் தீட்டாஸ் ஈக்குவல் டு எல் டிவைட் பை ஆர் டேஷ். என்னது இதோட டிஸ்டன்ஸு காஸ் தீட்டாஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்டனஸா. அட்ஜசன்ட் சைடு வந்து என்னது எல், ஹைபாட்டனஸ் வந்து என்னது ஆர் டேஷு. அப்போ அங்கே சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா எல் டிவைட் பை ஆர் டேஷோட வேல்யூ தான் என்னென்னா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2. அப்போ இந்த வேல்யூவை எங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷனில் காஸ் தீட்டாவுக்கு பதிலாக நம்ம காஸ் தீட்டாவை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுறோம், இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா என்ன வேல்யூ வரும் அப்படின்னா பி வெக்டார்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் நியூ நாட் டிவைட் பை 4 பை இன்ட்டு QM இன்ட்டு 2L டிவைட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்து என்ன இருக்குது, ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் இருக்குது, இங்கே வந்து ஒரு 1/2 இருக்குது. அப்போ பவரில் இருக்க 1 + 1/2 நம்ம என்ன எடுத்துக்கலாம், 3/2ன்னு எடுத்துக்கலாம். இன்ட்டு வந்து பார்த்தோன்னா ஐ கேப். இப்போ இதில் Q இன்ட்டு நமக்கு வந்து பார்த்தோன்னா 2L தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் சொல்கிறோமா. QM இன்ட்டு 2L தான் வந்து என்னது மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். அப்போ மாடுலஸ் ஆஃப் PM வெக்டர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் ஈக்குவல் டு அது வந்து என்னது PM. இது வந்து என்னது மேக்னிடியூட் அப்படிங்கும்போது நம்ம என்ன எடுத்துக்குவோம், PMன்னு எடுத்துக்குவோம். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா QM இன்ட்டு 2L. அப்போ QM இன்ட்டு 2Lக்கு பதிலாக நம்ம என்னென்னு சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படின்னா PMன்னு சப்ஸ்டிட் பண்ணலாமா. QM இன்ட்டு 2Lக்கு பதிலாக நம்ம என்னென்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம், PMன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ B ஈக்குவட்டோரியல்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் நியூ நாட் டிவைட் பை 4 பை இன்ட்டு QM இன்ட்டு 2Lக்கு பதிலாக PM. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் இருக்க வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 இன்ட்டு ஐ கேப். இப்போ நம்ம லாஸ்ட்டு டாப்பிக்கில் சொன்ன மாதிரி ஆரோட வேல்யூ பாருங்கள், இது 6. எல்லை கம்பேர் பண்ணும்போது என்னது வெரி 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 ஸ்மாலு. அப்போ இந்த எல் ஸ்கொயருங்கிற டேர்மை நம்ம நெக்லெக்ட் பண்ணுறோம். அப்போ எல் ஸ்கொயருங்கிற டேர்மை நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 வேல்யூ அப்ராக்சிமேட்டாக எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர் கியூபுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்க ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 வேல்யூவை அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம என்னென்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம் அப்படின்னா ஆர் கியூப்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ ஆர் கியூப்னு சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா பி ஈக்குவட்டோரியல் வெக்டர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் நியூ நாட் டிவைட் பை 4 பை இன்ட்டு PM டிவைட் பை ஆர் கியூப் இன்ட்டு ஐ கேப். இப்போ PM இன்ட்டு ஐ கேப்பை தான் நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா PM வெக்டர்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோமா. PM இன்ட்டு ஐ கேப்பை தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா PM வெக்டர்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ PM இன்ட்டு ஐ கேப்புக்கு பதிலாக நம்ம இங்கே இந்த ஈக்குவேஷனில் PM வெக்டர்னு சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா B ஈக்குவட்டோரியல் ஈக்குவல் டு மைனஸ் நியூ நாட் டிவைட் பை 4 பை இன்ட்டு PM வெக்டர் டிவைட் பை ஆர் கியூப். இதுதான் வந்து பார்த்தோன்னா ஈக்குவட்டோரியல் லைனில் நம்ம என்ன அட் பாயிண்ட் சியில் நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ லாஸ்ட்டாக மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் பி ஆக்சியலில் இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டு டுவைஸ் தட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் பி ஈக்குவட்டோரியல். அப்போ வந்து பார்த்தோன்னா ஆக்சியல் லைனோட மேக்னிடியூடோட வேல்யூ ஈக்குவட்டோரியலில் கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 2 டைம்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா த டைரக்ஷன் ஆஃப் ஆக்சியல் அண்ட் ஈக்குவட்டோரியல் ஆர் ஆப்போசிட். அப்போ ஈக்குவட்டோரியல் லைனும் ஆக்சியல் லைனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கும்.